பெருமதிப்பிற்குரிய சுவாமிஜி அவர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் வணக்கம். சுவாமி விவேகானந்தர் தம்முடைய வேதாந்த பணியை மேலை நாடுகளிலே மேற்கொண்டு அந்த பணி நாளுக்கு நாள் வளர்ச்சி அடைந்து வந்த நிலையில் அந்த பணியை மேலும் தழைத்தோங்கச் செய்வதற்காக தம் சகோதர துறவிகள் சிலரை மேலை நாடுகளுக்கு வரவழைத்தார். அப்படி சென்றவர்களுள் சுவாமி துரியானந்தர் ஒருவர். அவர் தான் அங்கே அந்த படத்தில் வைக்கப்பட்டிருக்கிறார். இன்று அவருடைய பிறந்த நாள். அவர் தம்முடைய பணிகளை மிகச் சிறப்பாக செய்து கொண்டு வந்தார். ஒரு சமயம் ரிட்ஜ்லி மேனர் என்று சொல்லப்படுகிற ஒரு இடத்துல சுவாமி விவேகானந்தரும் சுவாமி துரியானந்தரும் தங்கி இருக்கக்கூடிய நிலை ஏற்பட்டது. அது சுவாமிஜியின் இடத்திலே பேரன்பு கொண்ட லெக்கட் என்பவருடைய ஒரு பெரிய வீடு. அந்த வீட்டுக்கு தான் ரிட்ஜ்லி மேனர் என்று பெயர். அதில் மையமாக ஒரு மாபெரும் மாளிகை, அப்புறம் அதை சுற்றி அங்கங்கே சிறிய சிறிய வீடுகள், யாராவது வந்தால் தங்கி இருக்கக்கூடிய அளவிலே. எல்லாம் வசதியான இடம்தான், சிறிய இடமாக இருந்தாலும் வசதியான இடம். அங்கே சுவாமிஜியும் துரியானந்தரும் தங்கி இருப்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இன்னும் சில பேரும் இருந்தார்கள். யார் யாருக்கு என்னென்ன அறை என்று ஒதுக்கப்பட்டிருந்தது. நீங்கள் இங்கே தங்க வேண்டும், நீங்கள் இங்கே தங்க வேண்டும் என்று சொல்லி. அப்போது அந்த லெக்கட்டினுடைய மனைவி திருமதி லெக்கட் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்கள் வந்து ஒரு பார்வையிட்டார்கள். வந்திருக்கக்கூடிய விருந்தினர்களுக்கெல்லாம் தங்கி இருப்பதற்கான இடம் வசதியாக இருக்கிறதா என்று பார்ப்பதற்காக அப்படியே சுற்றி வந்தார்கள். வந்தபோது துரியானந்தர் தங்கியிருந்த அறைக்கு வந்தார்கள். வந்து பார்த்தால் அவர் தரையில் ஒரு விரிப்பு விரித்து அதில் படுத்திருந்தார். கட்டிலெல்லாம் இருக்கிறது, வசதியாக தான் இருக்குது. ஆனால் அவர் கட்டிலில் படுக்காமல் தரையில் படுப்பதற்கு ஏற்பாடு செய்து கொண்டிருந்தார். ஒருவேளை அந்த கட்டில் ஏதாவது சரியில்லையோ என்னமோ என்று அந்த அம்மாவுக்கு ஒரு கவலை வந்து விட்டது. விருந்தினர்களுக்கு எல்லாம் நல்லா பண்ணணுமே, அதுவும் எப்பேற்பட்ட விருந்தினர்கள், சுவாமிஜியும் அவருக்கு உறுதுணையாக இருக்கக்கூடியவரும் வந்திருக்கிறார்கள், அவர்களுக்கு வசதி குறைவு ஏற்பட்டு விடக்கூடாதே என்று பதற்றத்தோடு, என்ன சுவாமிஜி, ஏன் கட்டில் படுக்கவில்லை, கட்டில் சரியில்லையா, அதில் ஏதாவது கோளாறு இருக்கிறதா, சொல்லுங்கள், சரி பண்ணி விடலாம் என்று பதற்றத்தோடு அந்த அம்மா கேட்டாங்க. கட்டிலெல்லாம் நல்லா தான் இருக்குது, நான் அதற்காக ஒன்றும் கீழே படுக்கவில்லை. பின்ன ஏன் கீழே படுக்கின்றேன் என்றால், சுவாமிஜி அங்கே ஒரு கட்டிலில் படுத்திருக்கிறார் அல்லவா, அதே அளவுக்கு உயரம் உள்ள கட்டிலில் நான் எப்படி படுக்க முடியும்? நான் என்ன அவருக்கு சமமானவனா? அவருக்கு சமமான உயரத்திலே என்னால் படுக்க முடியாது. அதனால் தான் நான் கீழே படுக்க ஏற்பாடு பண்ணுகிறேன்னார். சுவாமிஜியை போலவே தான் துரியானந்தரும் பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணருடைய சீடர் தான். அதுவும் ஒன்றும் சாதாரணமான சீடரும் அல்ல, அவரும் மகத்தான ஒரு சீடர் தான். ஆனால் அவருடைய பார்வையிலே சுவாமிஜி என்பவர் அளவிட முடியாத பெருமைக்குரியவர். அவரோடு ஒப்பிட்டால் இவர் ஒரு சாதாரணமான மனிதர் அப்படின்னு அவர் நினைத்து கொண்டிருக்கிறார். அவரோடு ஒப்பிட்டால் கொஞ்சம் குறைவாக இருக்கலாம், ஆனால் ஒன்று சாதாரணமானவரெல்லாம் கிடையாது. அப்படி ஒரு நிலை, அவ்வளவு ஒரு பெரிய மரியாதை வைத்திருந்தார் சுவாமிஜியினிடத்தில் துரியானந்தர். பெரிதொரு சமயம் சுவாமிஜியை பற்றி அவர் பேச வேண்டி வந்தது. அப்போது அவர் சொன்னார், பாகவதத்தில் இருந்து ஒரு எடுத்துக்காட்டு சொன்னார். உத்தவருக்கும் விதுரருக்கும் இடையில் நிகழ்ந்த ஒரு உரையாடலை பற்றி சொன்னார். அந்த உத்தவர் என்பவர் கிருஷ்ணருடைய ஒரு சீடர் மாதிரி. அவருக்கு அவர் நல்ல, அர்ஜுனனுக்கு எப்படி கீதை உபதேசம் செய்தாரோ அதுபோல் உத்தவருக்கும் செய்திருக்கிறார். அந்த பகுதிக்கு உத்தவ கீதை என்றே பெயர். பெயர்பட்ட ஒரு மனிதர். விதுரரை பற்றி சொல்லவே வேண்டியதில்லை. கிருஷ்ணரே அங்கே அஸ்தினாபுரத்துக்கு வந்தபோது யாரோ எங்கள் வீட்டுக்கு வருவாரா என்று எதிர்பார்த்த போது இவரே விதுரர் வீட்டில் போய் தங்கினார் என்று நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு பெரிய பக்தர். அந்த விதுரரிடத்தில் அந்த உத்தவர் சொன்னதாக வருகிறது. என்ன சொன்னார் என்றால், பகவான் கிருஷ்ணர் யது வம்சத்திலே அவதாரம் செய்தார், ஆனால் அந்த யது வம்சத்தில் உள்ளவர்களில் ஒருத்தர் கூட அவருடைய உண்மையான பெருமையை உணரவே இல்லை. அவர்களில் பல பேர் கிருஷ்ணரோடு வாழ்ந்தார்கள்,
உண்டார்கள், உறங்கினார்கள், விளையாடினார்கள், இரவும் பகலும் அவர் கூடவே இருந்தார்கள். அப்படியெல்லாம் இருந்தும் கூட கிருஷ்ணர் யார் என்பதை அவர்களால் உணர முடியவில்லை என்று அந்த உத்தவர் சொன்னார். அதை சொல்லிவிட்டு துரியானந்தர் சொல்கிறார், அதே மாதிரி தான் நாங்களும்னர். யதுவம்சத்திலே இருந்தவர்கள் அந்த கிருஷ்ணரோடவே கூடவே இருந்து உண்டு உறங்கி விளையாடி மகிழ்ந்து எல்லாம் பண்ணிய போதிலும் கூட இந்த கிருஷ்ணன் நம்ம போல ஒருத்தர் தான் என்று நினைத்து கொண்டு தான் அவர்கள் விளையாடினார்களே தவிர, அவரோடு வாழ்ந்தார்களே தவிர, அவர் பகவான் என்பதை அவர்கள் அறியவே இல்லை. அதே போல நாங்களும் சுவாமி விவேகானந்தரோடு வாழ்ந்திருக்கிறோம், அவரோடு ஒன்றாக அமர்ந்து உண்டிருக்கிறோம், உறங்கி இருக்கிறோம், விளையாடி இருக்கிறோம், கதைகள் கேட்டிருக்கிறோம், குருதேவர் முன்னால் இருந்து பாடங்கள் கேட்டிருக்கிறோம். ஒரு நாளா 2 நாளா பல ஆண்டுகள் இதுபோல நாங்கள் அவரோடு இருந்திருக்கிறோம். இருந்தாலும் அவருடைய உண்மையான சிறப்பை நாங்கள் உணர்ந்தோமா? இல்லை என்று அதே துரியானந்தர் சொல்லியிருக்கிறார். என்ன அதிகபட்சம் நம்ம விட கொஞ்சம் பெரியவர் அப்படிதான் நாங்கள் நினைத்தோம். நாமும் துறவி தான், குருதேவருடைய சீடர் தான், அதுபோல் அவரும் ஒரு சீடர், நம்ம விட கொஞ்சம் சிறப்பானவர் அப்படி வைத்துக் கொள்ளலாம், அவ்வளவுதான் நாங்கள் நினைத்தோமே தவிர உண்மையில் அவர் யார் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளவே இல்லை என்று சொன்னார். அப்படி துரியானந்தர் அவரே சொல்லியிருக்கிறார் என்றால் மற்றவர்களை பற்றி சொல்ல வேண்டுமா? சுவாமி விவேகானந்தரே ஒரு தடவை சொன்னார், அவருடைய இந்த உலக வாழ்க்கையை நிறைவு செய்து கொள்ளக்கூடிய அந்த நாள் வந்தபோது அவரே சொன்னார், தமக்குள்ளாகவே பேசிக்கொண்டார். என்ன சொன்னார் என்றால், இந்த விவேகானந்தன் யார், இவன் என்ன செய்தான் என்பதை யாரால் அறிந்து கொள்ள முடியும்? இன்னொரு விவேகானந்தன் வந்தால் அறிந்து கொள்ளலாம் என்று அவரே சொன்னார். விவேகானந்தர் யார் என்ற கேள்விக்கு விடை காண வேண்டும் என்றால் அது விவேகானந்தரால் மட்டும்தான் முடியும். அப்பேற்பட்ட பெருமைக்குரியவர். அதனால் அவரை புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் புரிந்து கொள்ள முடியாவிட்டாலும் போற்றாமல் இருக்க முடியுமா? போற்றித்தானே ஆக வேண்டும். கடவுள் இருக்கிறார், கடவுளை யாரால் அறிந்து கொள்ள முடியும்? இன்ன தன்மையன், இன்ன வடிவினன், இன்ன பண்பினன் என்றெல்லாம் யாரும் கடவுளை வரையறுத்து சொல்லிவிட முடியாது. ஆனால் கடவுளை போற்றாமல் யாராவது இருக்க முடியுமா? உண்மையான பக்தியால் போற்றுகின்றவர்கள் இருப்பார்கள், அல்லது ஏதாவது வாழ்க்கைக்கு வர வேண்டி கேட்பவர்கள் போற்றுவார்கள், எப்படியோ ஒரு விதத்தில் போற்றுவார்கள். கடவுள் யாரென்றே தெரியாவிட்டால் கூட கடவுளை போற்றுவார்கள். சிலர் இன்னொரு ரொம்ப சிறப்பாக சொல்லுவாங்க, குறியிலன் அல்லதொரு குணமிலன் என நினை அறிபவர் அறிவினும் அறிவரும் அறிவினை என்று குமரகுருபரர் பாடியிருக்கிறார் இறைவனை பற்றி. குறியிலன் அல்லதொரு குணம் இலன், கடவுளுக்கு என்ன அடையாளம், என்ன வடிவம், அவன் எப்படி இருப்பான் என்பதை யாராவது அறிய முடியுமா என்றால் அறிய முடியாது. அல்லது அவனுக்கு என்னென்ன பண்புகள் உள்ளன என்பதனை புரிந்து கொள்ள முடியுமா என்றால் அதுவும் முடியாது. குறி இலன் அல்லது ஒரு குணம் இலன் என நினை அறிபவர், அப்படி சில பேர் அறிந்திருக்கிறார்களாம். அவர்களெல்லாம் ஞானிகள். அவருடைய ஞானத்தில் அவர்கள் என்ன கண்டுபிடித்தார்கள் என்றால் இறைவனை பற்றி ஒன்றுமே அறிய முடியாது என்பதை அறிந்து கொண்டார்கள். அப்படி அறிபவர் அறிவினும் அறிய முடியாத பெருமைக்குரியவன் நீ என்று கடவுளை பற்றி சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் அப்படியாவது சொல்லி அவரை துதிக்கத்தானே வேண்டியிருக்கிறது. உன்னை எண்ணங்களெல்லாம் அறிய முடியாதப்பா, அவ்வளவு பெருமைக்குரியவன் என்று சொல்லி அவனை போற்றுவதிலே நமக்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்படுகிறது அல்லவா? அதுபோல சுவாமிஜி எப்படிப்பட்டவர் என்பதனை நம்மால் அறிய முடியாது என்றாலும் அதனால் விட்டுவிட முடியுமா? சொல்ல தகுந்த பொருள் அன்று காண் இங்கு சொல்லும் அவர் தமையே அல்லல் கெடுத்து அமரர்க்கு இணையாக்கிடும் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் என்று பாரதி பாடியிருக்கின்றார். சொல்ல தகுந்த பொருள் அன்று, அன்னை பராசக்தியினுடைய மகிமைகளை சொல்லிவிட முடியுமா என்று பார்த்தால் முடியாது. சொல்ல தகுந்த பொருள் அன்று. ஆனாலும் அவரை சில பேர் பல பேர் சொல்லுகிறார்கள், அவருடைய பெருமையை பேசுகிறோம், மகிமையை பாடுகிறோம் என்று சொல்ல முயற்சி செய்கின்றார்கள் அல்லவா? அப்படி சொல்லுகின்றவர்களுக்கு அவள் என்ன செய்கின்றாள் என்றால், சொல்லும் அவர்தாமையே அல்லல் கெடுத்து அமரர்க்கு இணையாக்கிடும். அவருடைய பெருமை உள்ளவாறு அறிந்து யாராலும் சொல்ல முடியாது.
இருந்தாலும் நமக்கு தெரிந்த வரையில் நான் சொல்லுகிறேம்மா, எனக்கு சொல்லணும்னு ஆசையாக இருக்குது, நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லுகிறவர்களுக்கு அவள் அருள் புரிந்து விடுவாள். அதுபோல சுவாமி விவேகானந்தர் யார் என்பதனை அறிய முடியாது என்பது எவ்வளவு உண்மையோ, அதே சமயத்தில் அவரை பற்றி பேசுவதிலே மகிழ்ச்சி ஏற்படும் என்பதும் உண்மைதான். அதனால் அவருடைய பெருமையை நம்மால் அறிந்து கொள்ள முடியாவிட்டாலும் ஏதாவது சொல்லி கொண்டு தான் இருக்க வேண்டும். நாம் மட்டுமல்ல, எவ்வளவோ பெரியோர்களெல்லாம் சுவாமிஜியை பற்றி விதவிதமாக பேசியிருக்கிறார்கள். சுபாஷ் சந்திர போஸ் ஒரு இடத்துல சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், நிறைய சுவாமிஜி அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர் என்று ஒரு 10-15 வாக்கியம் சொல்கிறார். எத்தனை விதத்தில் அவருடைய பெருமையை அவர் உணர்ந்திருந்தாரோ அது எல்லாவற்றையும் வரிசையாக சொன்னார், ஒரு பட்டியல் போட்டார். அவ்வளவையும் சொல்லிவிட்டு கடைசியில் என்ன சொன்னார் என்றால், இப்படி மணிக்கணக்கில் அவரை பற்றி பேசிக்கொண்டே இருக்கலாம், ஆனால் அப்படி பேசிய பின்னாலும், மணிக்கணக்கில் அவருடைய பெருமையை பேசிய பின்னாலும் அவரை பற்றி நான் ஏதாவது விளக்கி இருப்பேனா என்றால் இல்லை என்பதுதான் பதிலாக இருக்க முடியும் என்று சுபாஷ் சந்திர போஸ் சொல்லியிருக்கிறார். நாம் எந்த அளவிற்கு அவரை நம்முடைய அறிவினால் ஆராய்ந்து பார்ப்பதாக நினைத்து கொண்டு செய்கிறோமோ அந்த அளவிற்கு அவர் நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் தம்மை புலப்படுத்தி கொள்ளுவார். ஆனால் அவ்வளவுதானா, விவேகானந்தர் என்பவர் இவ்வளவுதானா என்றால் நிச்சயமாக இல்லை என்று நாம் மட்டுமல்ல, சுபாஷ் சந்திர போஸே சொல்கிறார். இப்படி விதவிதமாக அவருடைய பெருமையை எத்தனையோ பேர் பேசியிருக்கின்றார்கள். ரோமன் ரோலண்ட், புகழ்பெற்ற பிரெஞ்சு அறிஞர், அவர் சொல்லுகிறார், சுவாமி விவேகானந்தர் ஆற்றலின் திரண்ட வடிவம் என்று சொல்லுகிறார். அதோடு மட்டும் இல்லை, அதனால் அந்த ஆற்றலை எப்படி செய்ய வேண்டும் என்பதற்கு வழிகாட்டியாக வந்தவர். செயல் வீரம் என்பதுதான் அவர் மனித இனத்திற்கு வழங்கிய ஒரு செய்தி என்று சொல்கிறார். செயல் வீரம். சுவாமி விவேகானந்தரை நம்மால் முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது என்று துரியானந்தர் சொல்லிட்டாரு, இன்னும் எல்லாருமே சொல்லிவிட்டார்கள், சுவாமிஜியே சொல்லிவிட்டார். ஆனால் அவரை புரிந்து கொள்ளாவிட்டாலும் போகட்டும், அவர் நமக்கு கொடுத்திருக்கிற செய்தி என்ன என்றால் செயல் வீரம். எதனால் அது சொல்ல வருகிறார் என்றால், சுவாமிஜி வந்த காலத்தில் இந்த நாட்டில் இருந்த மக்கள் எல்லாம் செயலற்றவர்களாக இருந்தார்கள், மக்கள் போல இருந்து கொண்டிருந்தார்கள், அவ்வளவுதான். வடிவத்தால் மக்களாக இருந்தார்களே தவிர அவர்களுடைய செயல்பாடுகள், அவர்களுடைய வாழ்க்கை முறைகள் எல்லாம் அப்படி இல்லை. ஏதோ பிறந்தார்கள், இருந்தார்கள், போனார்கள் என்கிற அளவில் தான் இருந்து கொண்டிருந்தது. இதற்காகத்தான் இந்த மானிட பிறவி கொடுக்கப்பட்டிருக்கிறதா? அதுவும் குறிப்பாக இந்த நாட்டிலே கொடுக்கப்பட்டிருக்கிறதா? உலக மக்கள் அத்தனை பேரும் அப்படியே வியந்து வியந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு மிக உன்னதமான பெருநிலையிலே இருந்த இந்த நாட்டு மக்கள் இப்படி இருக்கலாமா? மீண்டும் இதனுடைய உன்னத நிலை அது அடைய வேண்டாமா? அதற்கு இந்த நாட்டு மக்களெல்லாம் தயாராக வேண்டாமா என்று சிந்தித்த போது இவர்களுக்கு செயல் வீரத்தை ஊட்ட வேண்டும். அவருடைய சொற்பொழிவுகள் பூராவும் அந்த அடிப்படையில் தான் அமைந்திருக்கின்றன. வீரம் மனசுக்குள்ளே இருக்கிறது என்று பலர் சொல்வார்கள். அது போதாது, அது செயல் வடிவம் பெற வேண்டும், செயல் வீரமாக இருக்க வேண்டும். இதைத்தான் இந்த நாட்டுக்கு சுவாமிஜி வழங்கியிருக்கிறார். இதுதான் அவருடைய செய்தி என்று ரோமன் ரோலண்ட் சொல்லுகிறார். ரவீந்திரநாத் தாகூர் சொல்லியிருக்கிறார். இதையே கொஞ்சம் வித்தியாசமாக அவர் சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், மனிதன் விழித்து கொள்ள வேண்டும், எல்லா வகையிலும் முழு வளர்ச்சி பெற வேண்டும். இதுதான் விவேகானந்தர் வழங்கிய செய்தி. அதனால்தான் அவரிடத்தில் பெரிதும் ஈர்க்கப்பட்டார்கள் என்று அவர் சொல்கிறார். சுவாமி விவேகானந்தர் பிறந்த நாளை இளைஞர் தினம் என்று உலகம் புறாவும் கொண்டாடுகிறார்கள். இதற்கான காரணத்தை ரவீந்திரநாத் சொல்கிறார். அவர் எப்படி ஈர்த்து கொண்டார் இந்த இளைஞர்களை எல்லாம் என்றால், இதைத்தான் அவர் சொல்ல வருகிறார். ஒவ்வொரு மனிதனும் முழுமையாக வளர்ச்சி பெற வேண்டும், அதற்கான விழிப்புணர்வு அவனுக்குள் ஏற்பட வேண்டும். அவருடைய புகழ்பெற்ற உபதேசம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். எழுந்திருங்கள், விழித்திருங்கள், குறிக்கோளை அடையும் வரையில் நில்லாதீர்கள் என்று சொல்கிறார். அப்போ நாம் முதல்ல தூங்கி கிடக்கின்ற நிலையிலிருந்து எழுந்திருக்க வேண்டும். எழுந்து விட்டால் போதாது, மீண்டும் எப்போதும் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். தூங்கி எழுந்து விட்டு திருப்பியும் போய் படுப்பான் சில பேர். நிறைய அந்த இப்போல்லாம் அடுத்தால பரீட்சை வரப்போகுது, தேர்வு வரப்போகிறது, அலாரம் வச்சுட்டு படுப்பான். காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சு படிக்கணும், நிறைய இருக்குது படிக்க வேண்டியது. அம்மா எனக்கு கொஞ்சம் டீ வச்சு கொடுத்துருமான். அம்மா எழுந்திரிச்சு டீயை வச்சு கொடுத்துருவாங்க.
இவன் அதை குடிச்சிட்டு மறுபடியும் போய் படுத்துறான். எழுந்திருந்தால் போதாது, விழித்திருங்கள். எதற்கு, எவ்வளவு தூரம் விழித்திருக்க வேண்டும்? எது உன்னுடைய குறிக்கோள் என்று நீ நிர்ணயம் செய்திருக்கின்றாயோ அதை அடைகின்ற வரையிலும் விழித்திரு, தொடர்ந்து சென்று கொண்டே இரு என்று அவர் சொன்னார் அல்லவா. அதைத்தான் ரவீந்திரநாத் தாகூர் சொல்லியிருக்கிறார். ஒவ்வொரு மனிதனும் விழிப்புணர்வு கொள்ள வேண்டும், முழுமையான வளர்ச்சி பெற வேண்டும். இதுதான் சுவாமி விவேகானந்தர் வழங்கியிருக்கின்ற செய்தி. அதனால் இளைஞர்கள் அவரால் ஈர்க்கப்பட்டார்கள். எல்லாம் சரிதான், இளைஞர்கள் நிறைய ஈர்க்கப்பட்டது உண்மைதான். சுவாமிஜி தாயகம் திரும்பிய பிறகு அவரை பார்ப்பதற்கு நிறைய பேர் வந்து கொண்டே இருந்தார்கள். ஏராளமாக ஒவ்வொரு நாளும் நிறைய பேர் வந்து வந்து பேசிக்கொண்டே இருப்பார். பலரும் பல காரணங்களோடு வருவார்கள். பெரிய மகான், அவர் போய் பார்ப்பதே ஒரு புண்ணியம், அப்படி வருவார்கள். வெளிநாட்டிலெல்லாம் போய் நம்முடைய பெருமையை நிலைநாட்டி இருக்கிறார், அவரை பார்த்து விட்டு வருவோம். அப்புறம் வெளியில் போய் அதே ஒரு பெருமையாக சொன்னால், நான் விவேகானந்தரை பார்த்துட்டேன், அதே ஒரு பெருமை தானே, ஒன்றும் தப்பு கிடையாது. இப்படி பலரும் பல நோக்கங்களோடு வந்தார்கள். பெரியவர்கள் வந்தார்கள், இளைஞர்கள் வந்தார்கள், இப்படி நிறைய வந்தார்கள். ஆனால் அந்த இளைஞர்கள் எல்லாம் இந்த சுவாமிஜியை பற்றிய ரவீந்திரநாத் தாகூர் சொன்னாரே அந்த மாதிரி இளைஞர்களா என்றால் பல பேர் அப்படி இல்லை என்று சுவாமிஜியை வருத்தப்பட்டு சொல்லியிருக்கிறார். சரத்சந்திரர் என்கிற அவருடைய சீடரை பற்றி நாம் அடிக்கடி சொல்லி வந்திருக்கிறோம். அவருடைய இல்லற சீடர்களில் மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு சீடர் அவர். அவரை பற்றி ஏன் அடிக்கடி நாம் சொல்கிறோம் என்றால், அவர் நமக்கெல்லாம் ஒரு பிரதிநிதி மாதிரி. அவர் ஒருவேளை சுவாமிஜியை நாம் பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் நமக்கு கிடைக்கிறது என்று வைத்துக்கொள்வோம். நாம் என்னெல்லாம் கேட்போம் அவர்கிட்ட. அதாவது நாம் சாதனையில் ஈடுபடுவதாக நாம் நினைத்து கொண்டு எதை செய்கிறோம், ஆனால் குறிக்கோளை அடைய முடியவில்லை என்று வருத்தப்படுகிறோம். அல்லது சில சமயங்களில் சாதனையிலே சரியாக நம்மால் முழுமையாக ஈடுபட முடியாமல் போய்விடுகிறது. உலக வாழ்க்கை என்கிற அந்த சுடலில் அகப்பட்டு கொண்டிருக்கிறோம். இப்படி பல பிரச்சனைகள் எல்லா மனிதர்களுக்கும் இருக்கும் அல்லவா. இதற்கெல்லாம் தீர்வு யார் காட்டுவது தெரியவில்லை, நமக்கும் தெரியவில்லை. அது யார் தீர்வு காட்டுவாரோ அவரையும் நம்மால் கண்டுபிடிக்க முடியவில்லை. இப்போ சுவாமிஜி வந்துட்டா அவர்கிட்ட கேட்கலாமே, அவர் தான் எல்லாத்துக்கும் சொல்லுவாரே என்று கேட்போம் அல்லவா. ஏறத்தாழ அந்த மாதிரி கேள்விகளை அவர் கேட்டிருக்கிறார். நாம் சுவாமிஜியை பார்த்தால் என்னென்னலாம் கேட்க வேண்டும் என்று நினைப்போமோ அந்த கேள்விகள் எல்லாவற்றையும் அவர் கேட்டு பதில் வாங்கியிருக்கிறார். அதனால் அதை நாம் படித்து விட்டாலே போதும், நாமே சுவாமிஜியினிடத்தில் நேரடியாக கேள்வி கேட்டு தெரிந்து கொண்ட ஒரு உணர்வு நமக்கு ஏற்பட்டுவிடும். அந்த சரத்சந்திரரோடு பேசி கொண்டிருக்கும் போது தான் ஒரு நாள் சுவாமிஜி சொன்னார், இளைஞர்கள் இந்த நாட்டில் நன்றாக இருந்தால் இந்த நாட்டை உயர்ந்த நிலை கொண்டு வந்து விடலாம் என்பதை பற்றி சொல்லிவிட்டு, ஆனால் அப்படிப்பட்ட இளைஞர்களை என்னால் காண முடியவில்லை என்று சொன்னார். அப்போது சரத்சந்திரருக்கு ஆச்சரியமாக இருந்தது. நிறைய பேர் வர்றாங்களே, உங்களை பார்ப்பதற்கு எத்தனையோ இளைஞர்கள் வந்து போகிறார்கள், நான் பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன், அவர்களில் ஒருவர் கூடவா நீங்கள் நினைத்த மாதிரி இல்லை என்று கேட்டார் அவர். இப்போதான் சுவாமிஜி சொன்னார், வருகிறார்கள், நிறைய வருகிறார்கள், இனிமேலும் வருவார்கள், அதெல்லாம் உண்மைதான். ஆனால் அப்படி வருகிறவர்களில் பல பேருடைய முகத்திலேயே அறியாமை காணப்படுகிறது. அவங்களை பார்த்தாலே தெரியுது, என்னமோ வருகிறார்கள் போகிறார்கள், நான் பேசுவதை கேட்கிறார்கள். ஆனால் நான் பேசுவது உள்ளே போக வேண்டுமல்லவா, அதை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டுமல்லவா, அதன் பிறகு செயல்பட வேண்டுமல்லவா. பல பேர் அதை அறிந்து கொள்ளக்கூடிய ஆற்றலற்றவர்களாக, அறியாமை நிறைந்தவர்களாக காணப்படுகிறார்கள். சில பேர் சொல்வதை புரிந்து கொள்ளுகிறார்கள், ஆனால் செயல்திறமற்றவர்களாக இருக்கிறார்கள். செயல் வீரம் என்று சொன்னார் அல்லவா, அதுபோல அந்த செயல் வீரம் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். அப்படியே கேட்பார்கள், போய்விடுவார்கள், அதோடு முடிந்து விட்டது, மறுபடியும் வந்து கேட்பார்கள். இப்படி இருக்கிறார்கள். இப்படி எந்த வகையிலும் நான் நினைத்த மாதிரியான இளைஞர்களை பார்ப்பது ரொம்ப ரொம்ப கடினமாக இருக்கிறது என்று சொன்னார். அதன் பிறகு ஒன்று சொன்னார், நச்சிகேதனை போன்ற ஒரு 10-12 இளைஞர்கள் எனக்கு கிடைப்பார்கள், ஆனால் இந்த நாட்டினுடைய எண்ணத்தையும் செயல்முறையையும் அப்படியே ஒரு புதிய பாதையிலே நான் திருப்பி விட்டு விடுவேன் என்று சொன்னார். நச்சிகேதஸ் வரலாறு அடிக்கடி அவர் சொல்வார், நாம் அடிக்கடி நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அவ்வளவு சிரத்தைக்கு எடுத்துக்காட்டாக அவனை தான் சொல்வார். யமதர்மராஜன் இடத்துல போய் நின்றபோது கூட தான் கொண்ட குறிக்கோளிலிருந்து விலக மாட்டேன் என்று சொன்ன ஒரு ஆற்றல் படைத்தவர். சிரத்தை என்றால் அதுதான் சிரத்தை. அந்த மாதிரி இளைஞர்கள் நிறையெல்லாம் வேண்டாம், 100 பேர் 1000 பேரெல்லாம் நான் கேட்கவில்லை, ஒரு 10-12 பேர் இருந்தால் போதும், இந்த நாட்டையே புதிய பாதையில் திருப்பி விட்டு விடுவேன் என்று சொன்னார். அப்போ அந்த 10-12 பேர் கூட அந்த காலகட்டத்தில் அவர் கிடைக்கவில்லை என்று அர்த்தம்.
அந்த 10-12 பேரை தேடித்தான் அவர் நாடெங்கும் பயணம் செய்திருக்கிறார். அவருடைய சொற்பொழிவுகளெல்லாம் இளைஞர்களுக்கு எழுச்சியூட்டக்கூடிய சொற்பொழிவுகளாகத்தான் இருக்கின்றன என்பதை இப்போது எல்லாரும் புரிந்து கொண்டிருக்கிறோம். ஏன் அவ்வளவு சொன்னார்? பல இடங்களில் நூற்றுக்கணக்கான பேருக்கு முன்னால் பேசியிருப்பார், பல இடங்களில் ஆயிரக்கணக்கான பேர்களுக்கு முன்னால் பேசியிருப்பார். அவர்களில் ஒரு சிலர் கூட கிடைக்கவில்லை. 30 கோடி மக்கள் அப்போது இந்த நாட்டில் இருந்தார்கள் என்று வரலாறு சொல்கிறது. அந்த 30 கோடி பேரில் ஒரு 1/3 இளைஞர்களாக இருந்திருப்பார்கள். அவர் 10 கோடி என்று வைத்துக் கொள்வோம். அந்த 10 கோடி பேரில் ஒரு 10 பேர் கூட இவர் கிடைக்கவில்லை என்பது தானே அவர் சொல்கிறார். அப்படி கிடைத்துவிட மாட்டார்களா என்பதுதான் அவருடைய தவிப்பு. அப்படியே நாம் சொல்லிக்கொண்டே இருந்தால், இளைஞர்களுக்கு எழுச்சி உரைகளை ஆற்றிக்கொண்டே இருந்தால், அதில் 1000-ல் ஒருத்தரோ 10,000-ல் ஒருத்தரோ 1,00,000-ல் ஒருத்தரோ வந்தால் கூட போதும் என்று அவர் விரும்பினதுனால தான் களைப்பே அறியாமல் பேசி கொண்டிருந்தார். எவ்வளவு உழைப்பு அவர் அந்த 3.5 ஆண்டு காலம் மேலை நாடுகளில் இடையறாது அவர் பேசி 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 களைத்து போனார். ஒரே நாளில் 2-3 சொற்பொழிவுகள் கூட நிகழ்த்துவார். அப்படியெல்லாம் உழைத்து தான் அவருடைய உடலே நலிவுற்று விட்டது. அதன் பிறகு இங்கேயும் வந்து பேசி கொண்டிருந்தார். ஏன் இவ்வளவு கடினமான உழைப்பு? தம்முடைய உடலை அப்படியே எப்படி வேண்டுமானாலும் போட்டு என்று உதறி தள்ளிவிடுவதற்கு ஆயத்தமானவர் போல, நான் நீண்ட நாள் இருக்க வேண்டும் என்பது அவசியமில்லை. இருக்கின்ற காலத்தில் இளைஞர்கள் சில பேரையாவது நாம் உருவாக்க வேண்டும் என்று அவர் முயன்றதனுடைய வெளிப்பாடு தான் இந்த செயல். அதனால் அதற்கேற்ற அறிவுரைகளை அவர் சொல்லிக்கொண்டே வந்தார். ஆனால் பிற்காலத்தில் வரவும் செய்தார்கள் பல பேர். பல இளைஞர்கள் அவரை பின்பற்றி மடத்தில் வந்து துறவிகளாகவும் சேர்ந்தார்கள். இன்னும் சிலர் துறவிகள் ஆகாமலே அவருடைய பாதையிலே தங்களுடைய பயணத்தை மேற்கொள்வதாக உறுதி எடுத்து கொண்டார்கள். இதெல்லாம் காலப்போக்கில் வந்தவை தான். அதனால் இந்த இளைஞர்களுக்கு அவர் என்ன சொல்ல வருகிறார் என்பது தான் மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், குறிப்பாக இளைஞர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனாலே தான் அவர் பிறந்த இந்த ஜனவரி 12ஆம் தேதியை இளைஞர் தினமாக அறிவித்திருக்கிறார்கள். இப்போ ஒரு கேள்வி வரும். என்ன கேள்வி வரும்? சுவாமி விவேகானந்தர் பிறந்த நாள் இளைஞர் தினம் என்று சொல்லிவிட்டீர்கள் என்றால், அப்போ பெரியவங்களுக்கெல்லாம் அவருக்கு சம்பந்தமே இல்லையா? அவர் இளைஞர்களுக்கு மட்டும்தான் சொந்தமானவரா? கொஞ்சம் வயதானவர்களுக்கு சுவாமிஜிக்கு ஒரு விதமான தொடர்பும் கிடையாது, நாமெல்லாம் விவேகானந்தர் படிக்கவே வேண்டாமா? அப்படித்தானே அர்த்தமாகிறது என்றால் அப்படி அல்ல. இளைஞர்களுக்கு எவ்வளவு பொறுப்பு உண்டோ அதை விட அதிகமான பொறுப்பு பெரியவர்களுக்கு உண்டு. இதையும் சுவாமிஜி வலியுறுத்தி சொல்லிக்கொண்டே தான் வந்திருக்கிறார். அவர் என்ன சொல்லுகிறார்? மீண்டும் இந்த நாட்டை அதனுடைய உன்னத நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்றால் இதனுடைய கடந்த காலத்தை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் என்று வலியுறுத்தி சொல்லுவார். சில பேர் கடந்த காலத்தை அப்படியே புறக்கணித்து விட்டு எதிர்காலத்தை மட்டுமே பார்த்தால் போதும் என்று நினைப்பவர்களும் உண்டு, சொல்லுபவர்களும் உண்டு. கடந்த காலத்தை அறிந்து கொண்டால்தான் எதிர்காலத்தை ஏற்றமிக்க காலமாக உருவாக்க முடியும் என்பது சுவாமிஜியினுடைய செய்தி. ஏனென்றால் கடந்த காலத்தில் இந்த நாடு எல்லா வகையிலும் உயர்ந்த நிலையில் இருந்திருக்கிறது. அதையெல்லாம் நம்ம தெரிந்து கொள்ள, இப்படியெல்லாம் இருந்த இந்த நாடு இன்று இப்படி இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டால்தான் மீண்டும் அதே நிலைக்கு கொண்டு வர வேண்டும், முடிந்தால் அதை விட மேலாகவும் கொண்டு வர வேண்டும் என்ற எழுச்சி ஏற்படும். இப்போ இந்த கடந்த காலத்தை யார் இந்த இளைஞர்களுக்கு உணர்த்த வேண்டும்? அது பெரியவர்கள் உணர்த்த வேண்டும். நம்ம வீட்டில் பார்க்கலாம், சில சமயங்களில் சின்ன குழந்தைகளாக இருப்பவர்கள் மனம் போன போக்கில் வாழ்ந்து கொண்டிருந்தால் அங்கே இருக்கக்கூடிய பெரியவர், அவங்க அப்பா அம்மா, சில சமயம் தாத்தா பாட்டி யாராவது சொல்லுவார்கள், டேய் என்னடா இப்படி இருக்கிற, எங்கள் அப்பா எங்கள் தாத்தாலாம் எப்படி இருந்தாங்க தெரியுமா, இந்த ஊரில் அவங்க பேரை சொன்னாலே எல்லாரும் மரியாதை கொடுப்பார்கள், அப்படி வாழ்ந்த குடும்பம்டா, நீ இப்படி இருக்கிறியடா என்று சொல்லி அவரை நெறிப்படுத்துவார்கள். அதே போல இது ஒரு சாதாரண தனி மனித வாழ்க்கையில் நடைபெறுகிற நிகழ்வு. இதுபோல் ஒரு நாட்டை எடுத்துக்கொண்டால் இந்த நாட்டினுடைய உன்னதமான பெருநிலையை இளைஞர்களுக்கு உணர்த்த வேண்டும். அப்படி உணர்த்துவது பெரியவர்களுடைய கடமை. அப்படி உணர்த்துவதற்கு அவர்களும் கொஞ்சம் எழுச்சி நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும். பொதுவாக பெரியவர்கள் ஒரு குறிப்பிட்ட வயது வைத்துக் கொள்ளுகிறார். இத்தனை வயசுக்கு மேலே அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கலாம். ஏதாவது கேட்டால் நமக்கு என்னப்பா, நம்ம காலமெல்லாம் முடிஞ்சு போச்சு, என்னமோ பண்ணுங்க என்று சொல்லுகிறவர்கள் பல பேர் பார்க்கிறோம். அது இளைஞர்களை உருவாக்குவதற்கான சரியான ஒரு முறை ஆகாது.
எத்தனை வயது ஆனாலும் சரி நாம் இளைஞர்களாகவே இருக்கலாம். சுவாமிஜி நாள் இளைஞர் தினம் என்று கொண்டாடும் போது வயதால் இளைஞர்களுக்கு மட்டுமல்ல, வயதால் முதிர்ந்தவர்களாக இருந்தாலும் மனத்தால் இளைஞர்களாக இருக்க வேண்டும், எல்லாருமே இளைஞர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் சுவாமிஜியினுடைய விருப்பம். இருக்க முடியுமா என்றால் முடியும். இப்போ பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணருடைய வாழ்க்கையே பார்க்கலாம். ஸ்ரீராமகிருஷ்ணரை பற்றி நரேந்திரர் பேசும்போது பல சமயங்களிலே அவர் பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை என்னவென்றால் அந்த கிழவரும்பார். எப்போதும் அல்ல, சில சமயங்களில் ஒரு உரிமையோடு பேசும்போது அந்த கிழவர் எப்படி பண்ணிட்டாரு அப்படிம்பார். கிழவர் உண்மையில் அவர் கிழவரானா கிழவர் கிடையாது. அவர் உடல் தரித்து வாழ்ந்திருந்த காலமே மொத்தமே 50 ஆண்டுகள் தான். அதில் இந்த நரேந்திரர் அவரிடத்தில் வந்து இப்படி அவர் கிழவர் என்று சொல்லும்போது அவருக்கு 45 வயது தான். 45 வயது என்பது பல பேர் இளைஞர்கள் என்று தான் நினைத்து கொண்டிருக்கிறார்கள், அல்லது இளைஞர் போல காட்டிக்கொள்வதற்கு முயற்சி செய்கிறார்கள். அப்படி இருக்கும்போது அவர் உண்மையில் இளைஞர் தான். ஆனாலும் அவரை ஏன் கிழவர்னு சொல்கிறாருன்னா அவருடைய அந்த தோற்றம் இருக்கிறதல்லவா, உடலில் கொஞ்சம் முதுமைக்குரிய தோற்றம் காணப்பட்டது. காரணம் என்னவென்றால் அவர் செய்த சாதனைகள். உலக வரலாற்றில் இவ்வளவு சாதனைகளை செய்த வேறு யாருமே கிடையாது, இந்த நாட்டிலும் கிடையாது, வேறு எந்த நாட்டிலும் கிடையாது. அந்த சாதனைகளின் விளைவாக அவருடைய உடல் நலிந்து 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 ஒரு வயசான தோற்றத்தை உண்டாக்கியிருந்தது. அதையும் இந்த ரோமன் ரோலண்ட் ஒரு இடத்துல சொல்கிறார். என்ன சொல்கிறார் என்றால், 30 கோடி இந்திய மக்கள் 2000 ஆண்டுகளாக வாழ்ந்த ஆன்மீக வாழ்க்கையை முழுமையாக வாழ்ந்த ஒருவர் ஸ்ரீராமகிருஷ்ணர். 30 கோடி அவர் வாழ்ந்த காலத்தில் இருந்த எண்ணிக்கையை வைத்து சொல்கிறார். 30 கோடி இந்திய மக்கள், அப்போது அதற்கு முன்னால் இருந்த தலைமுறை, முன்னால் தலைமுறை, அது எத்தனையோ கோடி ஆகிவிடும். அத்தனை கோடி மக்கள் இந்த நாட்டிலே வாழ்ந்த ஆன்மீக வாழ்க்கை முழுவதையும் இந்த ஒரே வாழ்க்கையில் வாழ்ந்து காட்டியவர் ஸ்ரீராமகிருஷ்ணர் என்று ரோமன் ரோலண்ட் சொல்லியிருக்கிறார். அப்படி என்றால் எவ்வளவு தவம் செய்திருப்பார், எவ்வளவு சாதனைகள் செய்திருப்பார், எப்படியெல்லாம் உடலை வருத்தி இருப்பார். அதெல்லாம் சேர்ந்து தான் பார்ப்பதற்கு அவர் ஒரு வயதானவர் என்ற தோற்றத்தை உண்டாக்கி இருந்தது. அதனால் அவர் கிழவர்னு சொல்வார். அப்படி கிழவராக இருந்தாலும் அவருடைய செயல்பாடுகளை பார்த்தால் இளைஞர் மாதிரி தான் இருக்கும். அவருடைய இந்த துறவர சீடர்களில் பல பேர் சொல்லியிருக்கிறார்கள், இவர்களை உருவாக்குவதற்காக அவர் எப்படியெல்லாம் முயற்சி செய்தார் என்று சொல்லும்போது, எங்களில் ஒருவராக இருந்து கொண்டு அவர் விளையாட்டாக வேடிக்கையாக வினோதங்களை காட்டி எங்களுக்கு பயிற்சி கொடுப்பார்னு சொல்கிறாங்க. அப்போ அவர் ஒரு இளைஞராகத்தான் இருந்திருக்கிறார். தோற்றத்தால் முதியவர் போல இருந்தாலும் அவருடைய மனம் இளைஞருடைய மனமாகத்தான் இருந்திருக்கிறது. விஞ்ஞானானந்தர் என்று ஒருத்தர் அவர் ஆரம்ப காலத்தில் ஒரு இளைஞராக குருதேவரிடத்தில் வந்தபோது நிறைய பேர் இருந்தார்கள் அந்த அறையில். அவர்களுக்கெல்லாம் பலவிதமான உபதேசங்களை அவர் சொன்னார். அவர்களெல்லாம் விடைபெற்று போய்விட்டார்கள். கடைசியாக இந்த இளைஞன் மட்டும் உட்கார்ந்துருந்தான். என்னப்பா என்ன அப்படின்னு அப்படி பார்த்துட்டு, உனக்கு மல்யுத்தம் தெரியுமான்னார். என்ன மல்யுத்தம் தெரியுமா? ஆன்மீக உபதேசம் வாங்கலான்னு வந்தால் அவர், நீ ஜபம் பண்ணுறியா, தியானம் பண்ணுறியா, அல்லது சாஸ்திரம் படிச்சிருக்கிறியா, இது மாதிரி கேட்டால் சரி. இவர் உனக்கு மல்யுத்தம் தெரியுமான்னு கேட்குறாரு. இவர் என்னையா மகான் இவர் என்று மனசுக்குள்ளே தோன்றியதான். இருந்தாலும் அவர் கேட்டுட்டார், அதனால் தெரியும் அப்படின்னாரு. அப்படின்னா வா 2 பேரும் கொஞ்சம் மல்யுத்தம் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு வந்து அப்படி பிடிச்சிட்டாரு. இவர் அவரை எதிர்த்து 2 பேர் சண்டை போட்டு அவர் தள்ளி விட்டார். அந்த தள்ளிய நிலையிலையும் கூட அந்த பிடியை விடவே இல்லையா அவர். இப்போ மல்யுத்தம் எப்படி செய்ய வேண்டும் என்பதற்கும் அவர் வழிகாட்டியிருக்கிறார். எந்த நிலையிலும் பிடியை விட்டுவிடக்கூடாது. அப்புறம் அது மட்டும் இல்லாமல், சரி நீ ஜெயிச்சுட்ட போடான்ட்டார். தோல்வியை ஒப்புக்கொள்ளுகிறது அந்த குருவில், உயர்ந்த குருவுக்கு அதுதான் சிறப்பு. சீடனிடத்திலே தோல்வியை ஒப்புக்கொண்டாதான் அவனுக்கு ஒரு தன்னம்பிக்கை வரும். அதே சமயத்தில் அந்த அகங்காரம் அகன்று விடும். இவ்வளவு பெரிய மகானாக இருக்கிறார், நான் தோற்று போயிட்டேன்னு சொல்கிறாரு. அந்த உணர்வு பதிந்து விட்டால் இந்த மனிதன் அகங்காரம் அற்றவனாக ஆகிவிடுவான். இப்படியெல்லாம் விளையாட்டாக இருந்திருக்கிறார். அப்போ அது ஒரு வயதானவர் என்ற உணர்வு வந்திருந்தால் இதெல்லாம் செய்ய முடியுமா? சாதாரணமாக பார்க்கலாம். நாம் ஏற்கனவே சொன்னது போல் வீட்டிலேயே பெரியவராக ஆன பிறகு யாரும் கேட்க மாட்டாங்க. பல பேர் அவர் இருக்கட்டுப்பா, பெரியவர் இருக்கட்டும், நாமே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை மீறி கேட்டாலும் அவர், எனக்கு என்னப்பா தெரியும், எங்கள் காலம் வேறு, உங்கள் காலம் வேறு அப்படின்னு சொல்கிறவங்கள நாம் நிறைய பார்க்குறோம். குருதேவர் அப்படி இருக்கவே இல்லை.
அவர் காலத்துக்கும் சரி, அடுத்து பின்னால் வந்த சீடர்கள் காலத்துக்கும் சரி, இனி வரப்போகிற காலத்துக்கும் சரி, எல்லாவற்றையும் சேர்த்து யோசித்து விடை கண்டுபிடித்தவர். அவர் இளைஞராக இருந்தார். 1980 வேலூர் மடத்தில் ஒரு மாநாடு நடந்தது, அனைத்துலக ராமகிருஷ்ண பக்தர்கள் மாநாடு, கன்வென்ஷன் 80 என்று உலகம் பூராவும் இருந்து வந்து ஒரு 15,000 பேர் கலந்து கொண்டார்கள் அந்த மாநாட்டில். அப்போது இந்த ஆசிரமத்தினுடைய செயலாளராக இருந்த சுவாமிஜியினுடைய ஏற்பாட்டில் நாமும் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. போனால் முதல் நாள் மாநாட்டுக்கு முந்தின நாள் போய் பதிவு செய்து கொள்ள வேண்டும் அல்லவா. அது பாட்டுக்கு மைல் கணக்கில் நிற்கிறாங்க மக்கள் வரிசையில். அப்புறம் அப்படியே நகர்ந்து அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு போய் நிற்கும்போது பார்த்தால் அந்த ஒரு சின்ன அலமாரி, அது ஒரு அது என்ன சொல்கிறது, கவுண்டர்னு சொல்கிறாங்கல்ல, கவுண்டர், இதெல்லாம் பதிவு செய்ய வேண்டும். அப்படி பார்க்கும்போது வெளியிலேருந்து பார்த்தா ஒரு சின்ன இடம் மாதிரி இருக்குது. பக்கத்தில் போய் இப்படி பார்க்கும்போது உள்பக்கம் ஒரு பெரிய அறையாக இருக்கிறது. அதில் இந்த பதிவு செய்வதற்கு என்று ஒரு பிரம்மச்சாரி உட்கார்ந்துருக்கிறார். அப்புறம் அங்கங்கே இன்னும் சில பிரம்மச்சாரிகள் ஒரு 10 பேராவது இருக்கும். ஒவ்வொருவருக்கும் ஏதோ ஒரு பணி கொடுக்கப்பட்டிருந்தது, அதை செய்து கொண்டிருந்தார்கள். திடீரென்று எல்லாரும் அப்படியே எழுந்து நின்றார்கள். எதுக்கு எழுந்துச்சு நிற்கிறாங்கன்னு பார்த்தா, அப்போது தலைவராக இருந்த சுவாமி வீரேஸ்வரானந்தர் அங்கே வந்துட்டார். அவருக்கு ஏறத்தாழ 90 வயசு. அப்போ இந்த இளைஞர்களெல்லாம் 20 வயசை எட்டி பிடித்து கொண்டிருப்பவர்கள். அவர் அங்கிருந்து வந்த உடனே இவங்க எழுந்திருச்சு சும்மா மரியாதைக்கு நிற்கிறது இல்லை, அவ்வளவு ஆனந்தம் அவர்களுடைய முகத்தில். அவர் என்னமோ சொல்கிறாரு, இவங்க அதுக்கு தகுந்தபடி என்னமோ இவங்களும் பதிலுக்கு பேசிக்கிட்டு ஆனந்த கூத்தாடுகிறார்கள் என்று சொல்லுகிறாமே, கிட்டத்தட்ட அதுதான். என்ன பேசுனாங்கன்னு நமக்கு காதில் விழலை, கொஞ்சம் தூரமாக இருந்தது. ஆனால் கண்ட காட்சி என்னவென்றால், இந்த இளைஞர்களுக்கு சமமாக அவர் பழகுகிறார் அவரிடத்தில். எத்தனை வயசில்? 90 வயசில். அப்போது இளமையும் முதுமையும் இந்த உடலுக்கு ஏற்படக்கூடிய வயதை வைத்து கொண்டு வருவது அல்ல. இதுபோல அந்த எப்போதும் இளமையாக இருக்கலாம் என்பதற்கு இதுபோல் நாம் பல எடுத்துக்காட்டுகளை பார்க்கிறோம். சரி, இதெல்லாம் இருக்கட்டும். இப்போ நமக்கு இன்னொரு கேள்வி வரும். ஸ்ரீராமகிருஷ்ணர் அவதார வரிஷ்டர், அதனால் அவர் பெரியவராகவும் இருப்பார், இளைஞராகவும் இருப்பார், குழந்தையாகவும் மாறுவார், எப்படி வேணாலும் மாறுவாரியா? நாம் அப்படியா? சரி, சுவாமி வீரேஸ்வரானந்தர் அவரோ மிகப்பெரிய மகான், அவராலையும் அப்படி இருக்க முடியும், நாம் என்ன மகானா என்ற கேள்வியெல்லாம் வரும் அல்லவா. முடியுங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. அதனால் இப்போ அவர்களெல்லாம் இயல்பாகவே அப்படி வச்சுக்கலாம். அவர் அவதார வரிஷ்டராக இருந்ததுனாலையும் இவர் மாபெரும் மகானாக இருந்ததுனாலையும் அவர்கள் இயல்பாகவே அப்படி இருந்தார்கள் என்று வைத்துக்கொள்வதில் ஒன்றும் தவறு கிடையாது. நம்மை போன்ற மனிதர்களுக்கு என்ன, நாம் எப்படி இளைஞர்களாக எப்போதும் இருப்பது என்றால், சுவாமிஜியினுடைய அந்த எழுச்சி உரைகளை படித்தால் நாமும் இளைஞர்களாகவே இருக்கலாம். ஞான தீபம் என்று பல தொகுதிகளாக வந்திருக்கின்றன அல்லவா. அந்த மொழிகளை படித்து விட்டால் எப்பேற்பட்ட மனிதனும் இளைஞன் என்ற உணர்வுக்கு ஆளாகி விடுவான், எவ்வளோ வயசுலையும். இது சும்மா நம்ம அவரை பெருமைப்படுத்துவதற்காகவோ அல்லது மிகைப்படுத்தி பேசுவதற்காகவோ சொல்லுவது அல்ல. ஒரு சொந்த அனுபவத்தை பார்க்கலாம். நாம் இருக்கிற ஊரில் ஒரு ஆசிரமம் இருக்கிறது. அந்த ஆசிரமத்தில் ஒரு இப்போது ஓரளவுக்கு சுமாராக தான் நடந்து கொண்டிருக்கிறது. பல ஆண்டுகளுக்கு முன்பு ரொம்ப எழுச்சி நிறைந்த ஒரு ஆசிரமமாக இருந்தது. மார்கழி பஜனை வருவார்கள், சுமார் 30 பேர் தினந்தோறும். அதிகாலையில் 4:30 மணிக்கே வந்து விடுவார்கள். வந்து 5 மணிக்குள்ளே தயாராகி 5-5:30 மணிக்கு கிளம்பி ஒவ்வொரு நாளும் 1 மணி நேரத்துக்கு மேலே சுற்றி விட்டு வருவார்கள். எவ்வளவு குளிராக இருந்தாலும் எவ்வளவு பனியாக இருந்தாலும் பொருட்படுத்தாமல் வருவார்கள், போவார்கள். தை மாதம் வருகிறது, பொங்கல் அன்னைக்கு ஊர் பூராவும் சுற்றிட்டு வருவாங்க. ஒரு 7-8 மணி நேரம் ஆகிவிடும். அப்போது அன்றைக்கு அந்த ஆண்டில் தை 1ஆம் தேதி முதல் பொங்கல் அன்றைக்கு சுவாமி விவேகானந்தர் பிறந்த நாள் வந்து விட்டது, சுவாமிஜி ஜெயந்தி. அதனால் இன்றைக்கு பஜனைக்கு போகும்போது அவருடைய படத்தை கையில் எடுத்துக்கொண்டு போகலாம் என்று தீர்மானம் பண்ணப்பட்டது. யார் எடுத்துக்கொண்டு போகுது? சுமார் 6-7 மணி நேரம் அப்படி கையில் பிடிச்சிட்டு, கண்ணாடி சட்டம் போட்ட படம், கனமான படம், பெரிய படம். அப்படி கையில் ஒரு 5 நிமிடம் 10 நிமிடம் வைத்திருந்தாலே கையெல்லாம் வலி எடுத்துரும், அப்படிப்பட்ட ஒரு படம். இது இத்தனை மணி நேரம் சுற்றிட்டு போகணுமே, யார் எடுத்துக்கொண்டு போ, சரி கொஞ்சம் நேரம் மாற்றிக்கொள்ளலாம் என்று தீர்மானம் பண்ணி, யார் இருப்பதில் யார் இளைஞர்கள் என்று பார்க்கும்போது ஒருத்தர் இருந்தார். நீ எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லும்போது
இல்லை இல்லை நான் எடுத்துகிட்டு போகிறேன்னு ஒருத்தர் வந்தார். யாருன்னா 80 வயதான ஒரு இளைஞர். அவருக்கு ஒரு பின்னணி இருக்கிறது. என்ன பின்னணி என்றால், அந்த ஆசிரமம் ஒரு காலத்தில் ரொம்ப எழுச்சி நிறைந்ததாக இருந்தது. அதன் பிறகு கொஞ்சம் தொய்வு ஏற்பட்டு விட்டது என்று சொன்னோமல்லவா. அந்த தொய்வு ஏற்பட்ட காலத்தில் இவர் மட்டும் வருவார். இவர் தான் அந்த நிர்வாக குழு தலைவராக இருந்தார். அந்த பொறுப்பை நிறைவேற்றுவதற்காக ஒவ்வொரு நாளும் காலையிலையும் மாலையிலையும் வந்து அவர் பேரப்பையங்க 2 பேர் இருப்பாங்க, 2 பேரை கூட்டிகிட்டு வந்து அவங்கள பூவெல்லாம் வைக்க சொல்லி அவர் ஆரத்தை காட்டி விட்டு போய்விடுவார். அந்த காலகட்டத்தில் நாமும் போக ஆரம்பித்தோம். பார்க்கும்போது கொஞ்சம் நேரம் பழகி விட்டோம். கொஞ்சம் நாளில் சும்மா வர்றாரு போகிறாரு, இப்படி தானே இருக்குது, ஏதாவது ஒன்று பண்ணலாமே என்று ஒரு எண்ணம் வந்தபோது ஏதாவது படிக்கலாமான்னு கேட்டோம். நல்லா படிக்கலாமே அப்படின்னாரு. என்ன படிப்பது? சுவாமி விவேகானந்தரின் ஞான தீபம் தினசரி 1 மணி நேரம் அவன் படிக்க வேண்டியது, அவர் உட்காந்து கேட்க வேண்டியது. அந்த பையங்களெல்லாம் வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவார். அவன் 1 மணி நேரம் பொறுமையாக இருக்க வேண்டிய நாள் சாலை ஏதாவது பேசிக்கிட்டு, நீ வீட்டுக்கு போங்கடா 8 மணிக்கு வாங்கன்றவர். அந்த 1 மணி நேரமும் படித்து முடிக்கும்போது நமக்கும் ஒரு உணர்வு உண்டாகும். எப்படின்னா, சுவாமி விவேகானந்தரே நமக்குள்ளே புகுந்துட்ட மாதிரி தோணும். அதை படிக்கிற போது அவரே நமக்குள்ளே புகுந்து படிக்க வைக்கிற மாதிரி ஒரு உணர்வு ஏற்படும். சரி, இது போட்டு நமக்கு என்ன இப்போ ஒரு 30 வயசுக்குள்ளே தான் இருக்கும். இந்த இளைஞர்கள் என்கிற இலக்கணத்துக்குள்ளே இருக்கிற ஆளுன்னு வச்சுக்குவோம். அப்படி மூடி வைத்து விட்டு அப்படி நிமிர்ந்து பார்த்தா இவர் இருக்கிறாரே இந்த 80 வயது இளைஞர், அப்படியே அந்த முகத்தில் ஆனந்தம்னு சொல்கிறோம், அந்த ஆனந்த பரவசத்தில் ஆழ்ந்திருப்பார் அவர். இது ஏதோ ஒரு நாளாக இருந்தால் பரவாயில்ல, ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து வருஷக்கணக்கில். அப்போ அந்த சுவாமிஜியினுடைய அந்த உரைகளை கேட்டு 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 அவர் இளைஞராகிவிட்டார். அதனால தான் நான் எடுத்துகிட்டு வர்றேன் அவருடைய படத்தைன்னு எடுத்தார். சரி, பெரியவர் சொல்கிறாரு, நம்ம மறுக்கக்கூடாதுன்னு கொஞ்ச நேரம் கழித்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. அப்படி பிடித்தவர் தான். அவர் பாட்டு கம்பீரமாக போகிறார். ஒரு 1/2 மணி நேரம் அல்லது 1 மணி நேரம் இருக்கும். நமக்கு மனசுக்கு ஒரு மாதிரி இருக்குது, என்னடா பெரியவர் இப்படி சுமந்துட்டு போகிறார், கை வலிக்காதா என்று பக்கத்தில் போய் மெதுவாக நான் வேணுமானா கொஞ்சம் நேரம் எடுத்துகிட்டு வரட்டுமான்னு அப்படி பார்த்தார். ஒரு புழுவை பார்க்குற மாதிரி பார்த்தார். அப்படின்னார். என்ன முடியாதுன்னு நினச்சிக்கிட்டியா என்ன அப்படிங்கிற மாதிரி. ஒன்றும் பேச முடியாது. அதுக்கப்புறம் நாம் நகர்ந்து வந்தார். மத்தியானம் 1 மணி அல்லது 1:30 மணிக்கு தான் மறுபடி வந்து சேருகிறோம். உண்மையிலேயே அது வரைக்கும் அவர் அதை கையில் பிடித்து கொண்டு வந்து வைத்தார். அப்போ இது எப்படி முடிந்தது? அதுதான் சுவாமிஜியினுடைய அந்த மொழிகளுக்கு உள்ள ஆற்றல். எப்பேற்பட்டவர்களையும் இளைஞர்களாக ஆக்கிவிட முடியும் என்பதற்கு எடுத்துக்காட்டு. அப்போ அவ்வளவு தவம் வலிமை சுவாமி விவேகானந்தருக்கு. பல காரணங்கள். ஒன்று, அவர் சிவஸ்வரூபம். அவங்க அம்மா வந்து பிரார்த்தனை பண்ணி, சிவபெருமான இடத்துல பிரார்த்தனை பண்ணி அதனால் பிறந்த ஒரு குழந்தை. அதனால் இயல்பிலேயே அவர் சிவஸ்வரூபம். இது ஒன்று. இரண்டாவது, ஸ்ரீராமகிருஷ்ணர் வந்து தம்முடைய தவ வலிமையை முழுமையாக அவருக்கு அப்படியே எடுத்து கொடுத்துட்டு போயிட்டார். மூன்றாவது, அவரும் தவ வலிமை வாய்ந்தவராகத்தான் இருந்தார். இதெல்லாம் சேர்ந்து அவருடைய வாயிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் ஆற்றல் நிறைந்த வார்த்தையாக அமைந்து போய்விட்டது. அவர் ஒன்று சொன்னால் அது நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். அப்படிப்பட்ட ஒரு தன்மை. அதனால தான் இன்றைக்கும் அந்த மொழிகள் வேலை செய்து கொண்டிருக்கின்றன. இதற்கும் துரியானந்தருடைய வாழ்க்கையில் நாம் ஒரு எடுத்துக்காட்டு பார்க்கலாம். சுவாமிஜியினுடைய வார்த்தைகள் கேட்பவர்களை எப்படியெல்லாம் உருவாக்கும் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு. சுவாமிஜி விரும்பினபடி அவர் அமெரிக்காவில் போய் பணி செய்வதற்கு ஆயத்தமாகிவிட்டார். கொஞ்சம் பணியெல்லாம் செய்து கொண்டிருந்தார். அப்போது சுவாமிஜியினுடைய சிஷ்யைகளிலே ஒரு பெண் கலிஃபோர்னியாவில் 160 ஏக்கர் நிலம் இவருடைய பணிக்காக கொடுக்குறேன்னு கொடுத்துட்டார். அதை வாங்கி சும்மா வைத்து கொண்டு இருக்க முடியுமா? அங்கே வேலை செய்ய வேண்டும். என்ன செய்வது? ஒரு ஆசிரமம் அமைக்கலாம் என்று முடிவு செய்தார். அந்த ஆசிரமத்தை அமைப்பதற்கு யார் சரியானவர் என்றால் துரியானந்தர் தான் சரியானவர் என்று சுவாமிஜி முடிவு பண்ணி கூப்பிட்டார். ஹரிங்க வா, கலிஃபோர்னியாவில் ஒரு ஆசிரமம் அமைக்கணும், அந்த பொண்ணு நிலத்தை கொடுத்துருக்கிறா, நீ போய் அதை பார்த்துக்கோன்னாரு. இவருக்கு என்னமோ அந்த நேரத்தில் துரியானந்தருக்கு அதில் ஈடுபாடு வரவில்லை. அது நான் என்னத்துக்கு அப்படின்னு ஏதோ ஒன்று சொன்னார். இல்லைப்பா, நீதான் போக வேண்டும், இது தேவியினுடைய கட்டளைன்னார்.
அந்த பணியை நீதான் மேற்கொள்ள வேண்டும் என்று தேவி சொல்லிவிட்டாள் என்று சுவாமிஜி அவரிடத்தில் சொன்னார். துரியானந்தர் அப்படியே பார்த்தார். நான் தேவி சொன்னாளா? உங்கள்கிட்ட வந்து தேவி சொன்னா? எதுக்குயா இதெல்லாம்? நான் சொல்கிறேன்னு நீங்கள் சொல்லுங்கள் போதும். நீங்கள் சொன்னால் நான் கேட்டு போகிறேன். என்ன எனக்கு விருப்பம் இல்லைங்கிறது நான் சொன்னேன். அதெல்லாம் இல்லை, நீ கண்டிப்பாக செய்து தான் ஆக வேண்டும் என்று நீங்களே சொல்லிவிட்டால் போதுமே. நான் போய் செய்யத்தான் என்ன போகிறேன். அதுக்கு போய் எதுக்கு தேவியெல்லாம் எடுக்கிறீங்க? நீங்கள் தேவி வந்து எங்கேயாவது பேசுவாளா? அதை நம்ம கேட்க முடியுமா என்று துரியானந்தர் கேட்டார். அப்போ அவருக்கு என்ன ஞாபகம் வந்திருக்கும் என்பது நமக்கு இப்போ ஞாபகம் வருது. இதே கேள்வியைத்தான் இதே சுவாமிஜி ஸ்ரீராமகிருஷ்ணத்தில் கேட்டார். அவர் இவரிடத்தில் பலமுறை சொல்லுவார், ஏதாவது ஒன்று சொல்லுவார். இது என்ன நீங்கள் இப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்கன்னு இவர் எதிர்வாதம் பண்ணுவார். இது நானாப்பா சொல்கிறேன், அது தேவி சொன்னதை நான் உங்ககிட்ட சொல்கிறேன் என்று சொன்னபோது அவர் என்ன சொன்னார்? இதே வார்த்தை தான், தேவி எங்கேயா பேசுவா, அதெல்லாம் உங்கள் மனத்தினுடைய கற்பனை என்று சொன்னார். அன்று குருதேவரிடத்திலே நரேந்திரர் என்ன சொன்னாரோ அதே இப்போது அந்த நரேந்திரராகிய சுவாமிஜியினிடத்தில் துரியானந்தர் சொன்னார். அதற்கு அவர் என்ன பதில் சொன்னார் என்றால், ஆமாப்பா, நான் பார்த்தேன். நீ தேவியை பார்த்தீர்களா, அவள் உங்களிடத்தில் பேசினாளா என்று நீ கேட்கிறாய் அல்லவா? உண்மையிலேயே நான் தேவியை பார்த்தேன். அவள் தான் இதை சொன்னாள். அதை நான் கேட்டேன். நான் மட்டுமல்ல, நீயும் கேட்க முடியும். அதற்கு உனக்குள் ஒரு தனி நரம்பு உருவாக வேண்டும். இந்த ஆன்மீக அனுபூதி பெற வேண்டும் என்றால் அதற்கு ஏன் நம்மால் முடியவில்லை என்று நாம் பல சமயங்களில் நினைக்கிறோம். மகான்களுடைய வரலாற்றை படிக்கின்ற போது ஆச்சரியப்படக்கூடிய பல நிகழ்வுகளை நாம் பார்க்கலாம். சில சமயங்களில் நமக்கு சந்தேகம், அவர் இப்படியெல்லாம் கூட நடந்திருக்குமாயா, மிகைப்படுத்தி எழுதியிருப்பார்களோ, ஒருவேளை அவரை பெருமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக யாராவது இட்டுக்கட்டி எழுதியிருப்பார்களோ என்றெல்லாம் நமக்கு சந்தேகம் வரும் அல்லவா? அதற்கான விடை இதில் தான் இருக்கிறது. அந்த மகான்களுக்கு மட்டுமல்ல, நமக்கும் அந்த அனுபவங்கள் ஏற்பட முடியும். ஆனால் நாமும் மகான்களைப் போல ஆக வேண்டும். அதற்கென்று தான் அந்த தனி நரம்பு உருவாக வேண்டும் என்று சுவாமிஜி சொன்னார் துரியானந்தர் இடத்துல. அப்போது அவர் அதை நம்பி இருக்க மாட்டார் என்பதுதான் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது. இருந்தாலும் சுவாமிஜி சொல்லிவிட்டார்னு போனார். போய் அந்த ஆசிரமத்தை அமைத்தார், ரொம்ப சிறப்பாக எல்லாம் செய்து விட்டார். அதெல்லாம் வேற விஷயம். ஒரு ஆசிரமத்தை உருவாக்குவதோ அதை திறம்பட நடத்துவதோ அதற்கெல்லாம் ஆற்றல் துரியானந்தர் இடத்துல இயல்பாகவே இருந்தது. குருதேவரிடத்தில் பெற்ற பயிற்சியும் அவருக்கு துணையாக இருந்தது. அதெல்லாம் சரிதான். அதை தாண்டி இன்னும் ஒன்று கூடவே நடந்துக்கிட்டு வந்தது, அவருக்கே தெரியாமல். என்ன நடந்து வந்தது என்றால், தேவி இருக்கிறாள். அவள் தான் நம்முடைய செயல்களை எல்லாம் வழி நடத்தி செல்கிறாள். நமக்கு எல்லா வகையிலும் துணையாக இருக்கக்கூடியவள் அவள்தான். அவள் காட்டுகிற வழியிலன்றி நாம் வேறு வழியிலே நடக்க முடியாது என்ற உணர்வெல்லாம் அவருக்குள்ள தானாகவே வந்துவிட்டது. சுவாமிஜியினுடைய அந்த மொழிகளுக்கு உள்ள ஆற்றல், இது எப்படி நாம் தெரிந்து கொள்ளுகிறோம் என்றால், ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பின்னாலே இந்த துரியானந்தரே அவருடைய பக்தர்கள் சீடர்கள் அவர்களிடத்தெல்லாம் பேசும்போது தேவியினுடைய வழியில் தான் நடக்க வேண்டும் என்று சொல்ல ஆரம்பித்து விட்டார். நீங்கள் எந்த செயலை செய்தாலும் அதில் நான் என்கின்ற தன்முனைப்பு இல்லாமல் செயல்பட வேண்டும். தேவியினுடைய பணியை நான் செய்கின்றேன் என்கிற உணர்வோடு செய்ய வேண்டும். தேவியினுடைய திருவுள்ளம் இருந்தால்தான் எந்த செயலும் வெற்றி பெறும் என்பதை மறந்துவிடக்கூடாது. அவள் விரும்பினால் எது வேண்டுமானாலும் நடக்கும். அவளுடைய திருவுள்ளத்துக்கு மாறாக இருந்தால் அது நடக்காது. இது ஒரு தடவை இல்லை, 2 தடவை இல்லை, பல முறை துரியானந்தர் இது சொல்லியிருக்கிறார். அதன் பிறகு இன்னும் ஒரு இடத்துல சொல்லும்போது அவர் சொல்கிறார், பணி செய்வது, சுவாமிஜி காட்டிய வழியில் இந்த இயக்கம், ராமகிருஷ்ண இயக்கத்தை அவர் உருவாக்கினதற்கு காரணம் சேவை என்பது தானே. சேவையின் மூலமாக இறைவனை அடைவது என்கிற அந்த தத்துவம், அதை துரியானந்தர் இடத்துல அவர் ரொம்ப வலியுறுத்தி சொன்னார். ஏன் நான் அப்படி சொல்லுகிறேன் என்றால், ஏன்னா பல பேருக்கு அதை விளக்கி சொல்ல வேண்டிய அவசியம் இருந்தது. நாம் ஏற்கனவே பார்த்துக்கிற சகோதர துறவிகளே பல பேர் இந்த கருத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்களாக இருந்தார்கள் என்று. அவர்களை ஏற்றுக்கொள்ளும் வகையிலே எடுத்து சொல்ல வேண்டிய ஒரு பொறுப்பு சுவாமிஜியின் இடத்தில் இருந்தது. துரியானந்தர் இடத்துல ஒரு நாள் பேசும்போது அவர் என்ன சொன்னார் என்றால், மனித பிறவி என்பது கடவுளை அடைவதற்காகத்தான் என்று நம்முடைய சாஸ்திரங்கள் சொல்லுகின்றன. இந்த மனித பிறவியே அதற்காக ஏற்பட்டது தான். காலங்காலமாக இதைத்தான் நம்முடைய பெரியோர்கள் வலியுறுத்தி சொல்லி வந்திருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் கடவுளை அடைவதென்றால் அதற்கான வழி என்ன என்பதை பற்றி பலவாறு சொல்லியிருக்கிறார்கள்.
தவம் செய்ய வேண்டும், சாதனை செய்ய வேண்டும், ஜபம் பண்ண வேண்டும், தியானம் பண்ண வேண்டும், இப்படியெல்லாம் விதவிதமான வழிமுறைகளை சொல்லி இருக்கிறார்கள். அவை எல்லாமே சரியானவை தான். முன்னோர்கள் காட்டிய வழிகளெல்லாம் முறையான வழிகள் தான். அவற்றில் எந்த வழியை நாம் பின்பற்றினாலும் கடவுளை அடைய முடியும் என்பது உண்மைதான். ஆனால் இன்றைய உலகில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் அந்த மாதிரி சாதனைகளை செய்வதற்கு அவர்களால் முடியுமா? முன் வருவார்களா? சொன்னாலே முதல்ல, ஏன்னா ஆங்கில படிப்பு படித்த காலம் போ, அந்த ஆங்கில படிப்பை படித்து ஆங்கில நாகரிகத்திலே கொஞ்சம் ஈடுபட்டு நம்முடைய முன்னோர்கள் செய்ததெல்லாம் முட்டாள்தனம் என்கிற ஒரு கருத்து இவர்களுக்கு உருவாகிவிட்டது. அது இல்லை என்பதை அவர்களாகவே புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு என்ன வழி என்றால், அவர்களே கடவுளை அடைவதற்கு வழியை காண வேண்டும். எப்படி என்பதுக்கு தான் நான் இந்த வழியை சொல்லுகின்றேன். முன்னோர்களெல்லாம் ஜபம், தியானம், தவம் இவற்றின் மூலமாக எந்த கடவுளை அடைந்தார்களோ அதே கடவுளை இந்த கால இளைஞர்களும் இளம்பெண்களும் மற்றவர்களுக்கு தொண்டு செய்வதன் மூலமாக அடைய முடியும். அவங்க ஜபம் பண்ணணுங்கிறதில்லை, தியானம் பண்ணணுங்கிறதில்லை, தன்னலமற்ற சேவையில் தங்களை அவர்கள் ஈடுபடுத்தி கொண்டு விட்டால் போதும். அந்த சேவையே அவர்களை அழைத்து கொண்டு போய் இறைவனிடத்திலே சேர்த்து விடும். இதற்காகத்தான் நான் இந்த வழியை கண்டுபிடித்தேன் என்று துரியானந்தரிடத்தில் ஒரு சமயம் சுவாமிஜி சொன்னார். அதை அவர் துரியானந்தர் தம்முடைய சீடர்கள் பக்தர்களுக்கு சொன்னார். என்ன சொன்னார் என்றால், இந்த மாதிரி தன்னலமற்ற சேவையை நாம் செய்ய வேண்டும். எப்படி செய்ய வேண்டும் என்று சொன்னால், நீ செய்கிற ஒவ்வொரு சாதாரண செயலையும் கூட, நீ சேவை என்பதை விட்டுவிடலாம், அன்றாட வாழ்க்கையில் நாம் மேற்கொள்ளக்கூடிய சில செயல்பாடுகள் இருக்கும் அல்லவா, அந்த செயல்களை செய்யும் போது கூட அது ஒரு வழிபாடாக கருதி செய்ய வேண்டும். அதை தேவியினுடைய திருவடிகளிலே நீ அர்ப்பணித்து விட வேண்டும். அப்போதும் தேவி தான் சொல்கிறார். முதல்ல வழிபாடுன்னு சொன்னார். யாருக்கு வழிபாடு? நீ செய்கின்ற ஒவ்வொரு செயலையும் தேவியின் திருவடிகளிலே அர்ப்பணித்து விட வேண்டும் என்று சொன்னார். ஆக தேவி சொன்னாள் என்று சொன்னபோது அவ்வளவு கேலி செய்த அதே துரியானந்தர் இப்போது பார்க்கிறவர்களிடத்தெல்லாம் அவரே சொல்கிறார், நீங்கள் தேவியினுடைய பணியை செய்யுங்கள், அவளுக்கு அர்ப்பணம் செய்யுங்கள், அவளை சார்ந்திருங்கள், அவளுடைய அருளை பெற்றுக்கொள்ளுங்கள் என்றெல்லாம் சொல்லிக்கொண்டே இருந்தார். இது எதனால்? அதுதான் நாம் சொன்னபடி அந்த சுவாமிஜியினுடைய தவ வலிமை, அவருடைய குருதேவர் அவருக்கு கொடுத்த அந்த அருள், அதற்கெல்லாம் மேலாக அவரே அந்த தேவியின் மயமாக ஆகிவிட்டார். பிற்காலத்தில் அவர் நிறைய தேவி சிந்தனையிலேயே ஆழ்ந்திருந்தார். அவரே சில சமயங்களில் சொல்லிக்கொள்வார், தம்மையே தேவியாக உருவகப்படுத்தி கொள்ளுகிறது கூட சில சமயங்களில் சொல்லியிருக்கிறார். அந்த மாதிரி நிலையில் இருந்து கொண்டு அவர் சொன்ன சொற்களாக இருந்ததனாலே அது உடனடியாக செயலுக்கு வந்து விடுகிறது. அந்த தேவியை மறுக்கக்கூடியவராக இருந்த துரியானந்தர் தேவியை மற்றவர்களுக்கு வலியுறுத்தக்கூடியவராக மாறியதைப் போல வயதில் முதியவர்களாக இருப்பவர்களெல்லாம் கூட சுவாமிஜியினுடைய அந்த உரைகளை படித்தால் கேட்டால் இளைஞர்கள் என்ற உணர்வு நமக்கு வந்துவிடும். எப்போதும் இளைஞர்களாக இருக்க முடியுமா முடியாதான? முடியும். எல்லாருக்கும் மனசுக்குள்ளே அந்த ஆசை இருக்குத்தானே செய்யுது. எவ்வளோ வயசானாலும் நாமும் கொஞ்சம் இளைஞனாக இருந்தால் நல்லா இருக்குமே என்ற எண்ணம் செய்யும். என்றால் அது இளைஞர்கள் அவ்வளோ செயல்படுகிற முறையெல்லாம் பார்க்கும்போது நமக்கு மனசுக்குள்ளே ஒரு ஏக்கம் வரும். அதை எப்படி நாம் தீர்த்து கொள்கிறோன்னா, கூப்பிட்டு சொல்லுவோம், டேய் நீங்களாம் என்னடா விளையாடுறீங்க, நாங்களாம் உங்களை மாதிரி இருக்கும்போது எப்படி விளையாடணும் தெரியுமா, அப்படி சொல்லி அதில் ஒரு மகிழ்ச்சி அடைந்து கொள்வது. அது எதனுடைய வெளிப்பாடு? நமக்குள் இருக்கக்கூடிய அந்த இளைஞன் தான் அப்படி அதை பேச வைக்கிறான். நம்முடைய இந்த உடல் முதுமை அடைந்து விட்டது என்ற ஒரு சோர்வு ஒரு பக்கம் இருந்தாலும் மனசுக்குள்ளே நாம் இளைஞனாக இருக்க வேண்டும் என்ற விருப்பம் இருப்பதனால தான் அந்த இளைஞனாக இருந்தபோது செய்ததெல்லாம் இப்போது நினைத்து மகிழ்ச்சி அடைகிறோம். ஆகவே எல்லாருக்கும் இளைஞர்களாக இருக்க வேண்டும் என்ற ஆசை இருக்கத்தான் செய்கிறது. இது இப்போ இல்லை, எப்போதுமே பாகவதத்தில் சவண முனிவர்னு ஒருத்தர் பற்றி வருகிறது. சவண முனிவர் அவருடைய ஆசிரமத்துக்கு அஸ்வினி தேவர்கள் ஒரு தடவை வந்தார்கள். அவர்களை நன்றாக வரவேற்று நல்ல உபச்சாரமெல்லாம் பண்ணிவிட்டு அவர்கள் விடைபெற்று போகும்போது ஒரு வரம் கேட்டாராம் சவண முனிவர். என்ன வரம்னா, என்னுடைய முதுமை போய் எனக்கு இளமை வர வேண்டும்னு கேட்டார். அப்பேற்பட்ட முனிவருக்கே அந்த ஆசை வந்தது. முனிவர் என்றாலே ஆசை அற்றவர்கள் தானே. அவரே அப்படி கேட்டாராம், எனக்கு இளமையை கொடுங்கள் அப்படின்னு கேட்டார். அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க, இளைஞர் ஆயிட்டார் அவர். அது மாதிரி அஸ்வினி தேவர்கள் நமக்கெல்லாம் வருவாங்களா? வரமாட்டாங்க. அதுக்கு பதில் தான் விவேகானந்தர் வந்தார். அவர் அந்த வரத்தை கொடுத்துருக்கிறார். அஸ்வினி தேவர்கள் அந்த ஒருத்தருக்கு தான் கொடுத்தார், அந்த உடம்புக்கு தான் கொடுத்தார். அப்போ கூட அவருடைய மனசில் அவர் இளைஞர் ஆனாரா இல்லையான்னு குறிப்பெல்லாம் ஒன்றும் இல்லை.
அந்த செவன முனிவரை இளைஞராக அவருடைய தோற்றத்தில் மாற்றி விட்டார்கள். அது மாதிரி எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்காது. ஆனால் எல்லாருக்கும் அந்த எண்ணம் இருக்கும் அல்லவா? அதனால தான் இப்போலாம் செவனப்பிராஸ்ன்னு ஒன்று வச்சுருக்கிறாங்க. செவனப்பிராஸ் சாப்பிட்டா நம்ம இளமையாகவே இருக்கலாம்னு சொல்கிறாங்க. அப்போது நம்ம இளமை ஆகிறோமோ இல்லையோ அப்படி ஆகலாமான்னு ஒரு முயற்சி பண்ணுறோம். ஒன்றும் சிரமப்பட வேண்டாம். சுவாமிஜியினுடைய மொழிகளை நாம் கேட்டால் போதும். நம்ம அறியாமலே ஒரு எழுச்சி ஏற்பட்டு விடும். அந்த எழுச்சி ஏற்படும் போது உண்மையிலேயே நாம் இளைஞராக ஆகிவிட முடியும். நாம் சொன்னது போல் அந்த தவ இல்லத்தினுடைய தலைவர் சொன்னோமே, வைத்தியநாத ஐயர்னு பேர் அவருக்கு. 80 வயசில் அவரால் 7 மணி நேரம் அப்படி பிடித்தபடி இதையே வச்சுக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் இல்லைன்னா கூட நம்மளால் நிற்க முடியாது. இப்போ இந்த டம்ளர் அப்படியே பிடிச்சிக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் இல்லைன்னா ஒரு 2 நிமிஷம் தான் வைக்க முடியும், கீழே வச்சுருவோம். ஆனால் இதை விட குறைந்தபட்சம் ஒரு 100 மடங்கு எடை உள்ள ஒரு படத்தை 7 மணி நேரம் கொண்டு வந்து வைக்க முடியும் என்று சொன்னால் அப்போ அவர் இளைஞராக ஆகிவிட்டார் என்று தானே அர்த்தம். முதல்ல மனசில் இளைஞரானார், அதன் மூலமாக உடம்பிலும் கிட்டத்தட்ட இளைஞர் போன்றவராக ஆகிவிட்டார். அதுக்கெல்லாம் எது காரணமாக இருந்தது என்று சொன்னால் சுவாமிஜியினுடைய அந்த மொழிகள். அதனால தான் அவரை இளைஞர் தினம் என்று அவருடைய பிறந்த நாளை நாம் கொண்டாடுகிறோம் என்று சொன்னால், உண்மையிலேயே இளைஞர்களாக இருப்பவர்கள் உண்மையான இளைஞர்களாக ஆகுவதற்கு சுவாமிஜியினுடைய மொழிகள் துணை செய்கின்றன. வயது அதிகமானவர்களெல்லாம் உள்ளத்தால் இளைஞர்களாக ஆவதற்கு சுவாமிஜியினுடைய மொழிகள் துணை செய்கின்றன. அதனால் எப்போதும் எல்லாரும் இளைஞர்களாக இருக்க வேண்டும் என்றால் சுவாமிஜியினுடைய மொழிகளை படிப்பதும் கேட்பதும் போதும். இதை உணர்த்துவதற்காகத்தான் இந்த நாள் இளைஞர் தினமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நல்ல நாளிலே நாம் அவரை பற்றிய சில சிந்தனைகளையும், துரியானந்தர் பிறந்த நாள் என்பதனால் அவரை பற்றிய சில சிந்தனைகளையும் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பினை பெற்றோம். அடுத்த செவ்வாய்க்கிழமை சுவாமி விவேகானந்தருடைய ஜெயந்தி விழா. இன்று தேதி ஜனவரி 12 அவர் பிறந்த தேதி. ஆனால் நம்முடைய நாட்டு மரபுப்படி திதி நட்சத்திரம் இதை வைத்து தான் நம்ம பிறந்த நாளை கொண்டாடுகிற ஒரு பழக்கம். அதன்படி அடுத்த வாரம் 21ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை சுவாமிஜியினுடைய ஜெயந்தி விழா. அன்று காலையிலிருந்தே இங்கே சிறப்பு பூஜை, பஜனை, ஹோமம் எல்லாம் நடைபெறும். சுவாமிஜி காலையில் பேசுவார். நம்முடைய சுவாமிஜி சுவாமி விவேகானந்தரை பற்றி பேசுவார். மாலையில் நம்முடைய சொற்பொழிவு சுவாமி விவேகானந்தரை பற்றி இருக்கும். அதனால் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய வாராந்திர வகுப்புக்கு விடுமுறை. ஆகவே மீண்டும் சுவாமிஜி ஜெயந்தி அன்று சந்திப்போம். சீர்பெருகு வங்க நிலம் சிறக்க வந்தோன், ஸ்ரீராமகிருஷ்ணர் பதம் சிறமேற்கொண்டோன், பார்புகழும் வேதாந்த பயிர் வளர்த்தோன், பாரதத்தின் பெருமை எங்கும் பரவச் செய்தோன், வேர்பரிய எதிர்வாதம் விரித்து கூறி